ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குமாரருடைய சேமத்தை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். செஞ்சீங்கன்னா உலகத்திலையும் என்னென்னைக்கும் நீங்கள் புகழடைவீங்க. சிஸ்டரும் மந்திரிகளும் நான் சொல்கிறத கேட்டு அங்கீகரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு விஸ்வாமித்திரரே. முனிவர் சபைக்கு வந்தப்போ பெருமகிழ்ச்சி அடைந்த அரசன் கேட்ட உடனே சொல்லோனாத பயமும் கவலையும் உண்டாகி நடுங்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ ஆசைப்பட்டு பெற்ற பிரம்ம புதல்வனை அரக்கர்களுக்கு பலி கொடுக்க வேண்டியதா இருக்குதே. ஏன்னா விஸ்வாமித்திரருடைய பெரிய கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்குமே. என்ன பண்றது இன்னும் தோணாம திகைச்சு போய் நின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு திகப்புல இருந்து திரும்பி சுவாதீனமாகி பேச ஆரம்பிச்சான். 16 வயசு பூர்த்தியாகாத ராமனுக்கு ராட்சசர்களோட யுத்தம் பண்ற தகுதியை நான் காணவில்லையே. அவனை அனுப்ப சொல்றீங்களே, இது என்ன பயன் தரும்? யுத்தங்கள்ல இருக்கக்கூடிய மோசடிகள் எதை பத்தியும் அவனுக்கு தெரியாதே. ராட்சசர்கள் எப்போதுமே மோசமாத்தானே யுத்தம் பண்ணுவாங்க. இந்த அரக்கர்களை எதிர்க்கிறதுக்கு சின்னஞ்சிறுவனை அனுப்புறது சரியானது இல்ல. நான் இருக்கிறேன், என்னுடைய சதுரங்க சேனை இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு குழந்தையை கேட்குறீங்களே. அரக்கர்கள் எங்க? இவன் எங்க? இவனா அரக்கர்களை எதிர்த்து உண்மை வேள்வியை காக்க போறான்? எனக்கு உங்களுடைய எதிரிகளை பற்றி எல்லா விஷயமும் சொல்லுங்க. உங்க கூட சேனையெல்லாம் கூட்டிட்டு வந்து வேண்டியதெல்லாம் செய்கிறேன். இருக்கட்டும், அரக்கர்களை பற்றியும் அவங்க பலத்தை பற்றியும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க அப்படின்னு பேச்சை மாத்துறதுக்காக கேட்டான். ஓகே, பாய்.